அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் பாட்காஸ்ட்க்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பேசணும்னு நெனச்ச தலைப்பு, எனக்கு ரொம்ப 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 புடிச்ச தலைப்பு. "உன்கிட்ட என்ன பிடிக்கும்?" அப்படின்னு யாராச்சும் என்கிட்ட கேட்டாங்கனாக்க, நான் அவங்களுக்கு சொன்ன பதில், "என்னுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப புடிக்கும்" அப்படின்னு. நம்ம காலேஜ்லாம் ஆட்டோகிராஃப் போட்டு குடுப்போம் இல்லைங்களா? அப்போ அ "வாட் இஸ் யுவர் ஃபேவரைட் திங் அபௌட் யூ?" அப்படின்னு கேட்கும்போது, நான் ஆசையா எழுதுனது அந்த ஆட்டோகிராஃப்ல எழுதுனது எல்லாமே, மை வாய்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கள்ட்ட இருக்க ஏதோ ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? எனக்கு என்னுடைய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா, அந்த வாய்ஸ் ஒரு கட்டத்துல அடக்கி வைக்கப்பட்டது. சைலன்ஸ் ஆக்கிட்டாங்க அப்போ. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய வாய்ஸ நான் வெளியில பேசுறதுக்கு அவ்ளோ பயந்தேன். என்னால என் வாய்ஸ திருப்பி கொண்டுட்டு வர முடியுமா? அப்படின்னு ஒரு கட்டத்துல நான் வாழ்ந்துட்டும் இருந்தேன். ஆனா இப்போ என்னுடைய வாய்ஸ் எத்தனையோ பேரோட மனசுல உள்ள வலிகளுக்கு வார்த்தை வடிவம் குடுத்து, அவங்க அந்த வலிகளுக்கான ஆறுதல என்னுடைய வாய்ஸ்ல அவங்களுக்கு கிடைக்குது. நான் கொடுத்துட்டுருக்கிறேன் என்னுடைய பாட்காஸ்ட் மூலியமா அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. "ஹவ் ஐ ஃபவுண்ட் த கரேஜ் டு யூஸ் மை வாய்ஸ் ஆஃப்டர் நார்சிஸ்டிக் கண்ட்ரோல்." அதுதாங்க என்னையோட தலைப்பு. ரொம்ப காலமா என் வாய் வழியா வெளியில வர்றத விட, உள்ளுக்குள்ள மட்டும் தான் சுழண்டுகிட்டு இருந்துச்சு. உள்ளுக்குள்ள ஓவர் திங்கிங்கா, நெகட்டிவ் ஸ்பீக்கா, என்ன நானே செல்ஃப் டவுட், செல்ஃப் ப்ளேம் குடுக்குற ஒரு வாய்ஸா, நானே வெட்கப்படுற ஒரு விஷயமா, அது எனக்குள்ள போட்டு பூட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. எனக்கு நடக்கிறது தப்புன்னு தெரியும். ஆனா, எனக்கு அத பத்தி பேசுறதுக்கு, சொல்றதுக்கு வார்த்தைகள் வெளியில வரவே இல்ல. இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட இந்த பாட்காஸ்ட் யாரையும் நான் எக்ஸ்போஸ் பண்ண போறது கிடையாது. ஆனா, நார்சிஸ்டிக் கண்ட்ரோல் நார்சிஸ்டிக் பிஹேவியரோட கண்ட்ரோல் ஒருத்தருடைய உள் உலகத்தை இன்னர் வேர்ல்ட் அத என்ன மாதிரி புரட்டி போட்டு வச்சிருக்கும். அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல நான் பேசப் போறேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னுடைய வாய்ஸ முன்ன விட தைரியமா, பலமா, ஆழமா, உறுதியா வெளியில நான் கொண்டு வந்துட்டேன். முக்கியமா எந்த பயமும் இல்லாம பேச நான் பழகிக்கிட்டேன். ஒருவேள நீங்களும் நம்மள வாயடைச்சு வச்சுட்டாங்களே! நம்மள இப்படி ஒரு குழப்பத்துக்கு உண்டான வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டுட்டாங்களே! நம்மள யாரும் பார்க்காத மாரி நாம ஒரு ஜீவன் இருக்கிறதே யாரும் உணராத மாரி நம்மள கொண்டு வந்து விட்டுட்டாங்களே! அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் உங்களுக்கானது. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கானது. இந்த நார்சிஸ்டிக் கண்ட்ரோல் அப்படின்றது உண்மையிலே என்ன செய்யும் அப்படின்னா, அது ரொம்ப சத்தமாலாம் இருக்காதுங்க. எல்லாருக்கும் வெளியில தெரியிற மாரிலாம் இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம மேல அக்கறன்னு சொல்லப்படும். சில நேரங்கள்ல நம்ம மேல காட்டுற அதிகாரம்னு சொல்லப்படும். சில நேரங்கள்ல இப்படிதான் உலகம் இருக்கு. அதனால நீ இப்படிதான் இருக்கணும். அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க.
இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா என்னத்த நமக்கு குடுக்கும் அப்படின்னாக்க, கேள்வி கேட்கணுன்ற எண்ணம் வந்தாலே கூட பயம் வந்துரும். நம்ம ஏதாச்சும் பேசணும்னு ஆசைப்பட்டோம்னா, பதட்டம் நம்மள தொத்திக்கும். ஏன்னா நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே நாமளே நம்மள ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நம்ம பேசுறது சரியா? அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன ரிப்ளை குடுப்பாங்க? நம்ம பேசுறத ஏத்துப்பாங்களா? இல்ல நம்ம பேசுறத ஆப்போசிட்டா பண்ணுவாங்களா? அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம வாய அடைச்சுருவாங்க. நாம சரியாத்தான் பேசுவோம். ஆனா, அத நம்ம சந்தேகப்பட வச்சுருவாங்க. நாம ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னாலே, மத்தவங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த இடத்துல நாம இருக்கிறதையே வெளிக்காட்டணும். அப்படின்ற ஒரு எண்ணத்த உருவாக்கிடுவாங்க. என் வாழ்க்கையில நான் எல்லா பாட்காஸ்ட்லயும் சொல்ற விஷயம் தான். என் வாய்ஸ சைலன்ஸ் பண்ணி வச்சதும் அவங்க தான். இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர், அந்த நார்சிஸ்டிக் கண்ட்ரோல் உள்ளவங்க பண்ணது தான். நான் இல்லன்னு நான் சொல்லல. ஆனா, அது கண்டிஷன் தான். என் வாய்ஸ வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கான தகுதி எனக்கு இருக்கு. என் வாய்ஸ் நான் பேசுறதுக்கு உண்டான தகுதி எனக்கு இருக்குது. ஆனா, அவங்க என்ன கண்டிஷன் பண்ணி வச்சதுனால, என் வாய்ஸ நானே சந்தேகப்பட்டு, சைலன்ஸ் ஆக்கி, அவங்க என்ன சொன்னாங்களோ, அத அப்படியே கேட்டுட்டு இருந்திருக்கேன். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேங்க. பொதுவா நான் எல்லாரையும் அப்படின்னு சொல்ல வரல. பொதுவா சொல்றேன். என்னுடைய வாய்ஸ் ஹை பிட்ச். ரகசியம்லாம் என்னால பேசவே முடியாது. என் வாய்ஸ் நான் இங்க இருந்தேனாக்கா 10 அடி தூரத்துல உள்ளவங்களுக்கு கூட நான் பேசுறது தெளிவா கேட்கும். அந்த அளவுக்கு ஒரு ஹை பிட்சான வாய்ஸ் எனக்கு. நான் சில நேரங்கள்ல கோவப்பட்டு கத்தும்போது, என் சத்தம் ரொம்ப தூரத்துக்கு கேட்கும். அது என்னுடைய நேச்சுரல். அது இயற்கை ஆண்டவன் எனக்கு குடுத்த அந்த குரலுடைய வளம் அது. ஆனா சில நேரங்கள்ல நான் கோவப்பட்டு கத்தும்போது, சண்டையோ இல்ல என்னுடைய பக்கத்து நியாயத்த சொல்லும்போது, எல்லாருமே என்ன சுத்தி இருந்த எல்லாருமே முதல் விஷயமா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே இல்ல. அவங்க எல்லாருமே சொன்ன முதல் விஷயம், "எதுக்கு இப்படி கத்துற? ஊரே கேட்கிற மாரி எதுக்கு இப்படி கத்துற?" அப்படின்னு. அவங்க அந்த மாரி கேட்கும்போது, எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு உண்டாகும். அப்போ நான் கத்துறது தப்போ? என் வாய்ஸ் இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்றது தப்போ? அப்படின்னு. திரும்ப இன்னொரு கண்டிஷனும் வரும். நீ சொல்றத நான் கேட்கணும் அப்படின்னாக்க, நீ குரல அடக்கி பேசணும். இந்த மாரி சத்தம் போட்டெல்லாம் என்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு. ஏன்னா, என் முன்னாடி அந்த மாரி சொன்னவங்க எனக்கு மேல் அதிகாரத்துல உள்ளவங்க. என்ன அக்கறையா கவனிக்க வேண்டியவங்க. ஆனா அதிகாரத்த காட்டிட்டு இருந்தவங்க. நானும் என்ன பண்ணேன், நான் சொல்ல வர்றத அவங்க கேட்கணும் அப்படின்றதுனால, என் வாய்ஸ நான் குறைச்சு நான் பேசினேன். அது எனக்கு ஒரு வித வெட்க உணர்வ குடுத்துச்சு. என்னடா இது நம்மளுடைய இயற்கையான உணர்வு ஒண்ண நான் சொல்ல வரோம். அத அவங்க கேட்காம என் வாய்ஸ என்ன கண்ட்ரோல் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு. இது ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருந்தா பரவால்ல. எல்லாருமே சொல்லும்போது, அங்க எங்க தப்பு இருக்குன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். தேடனேன். அதுக்கான பதில தேடனேன். எனக்கு அந்த பதிலும் கிடைச்சது. உண்மையிலே என் வாய்ஸ் சத்தமா இருக்குன்றதுக்காக அவங்க என் வாய்ஸ அடக்க சொல்லல. என் குரல்ல உள்ள உண்மைய அவங்களால எதிர்கொள்ள முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப அவளுக்கு அந்த குற்ற உணர்வ குடுக்கணும். எதன் மூலியமா குடுக்க முடியும்? அவ குரல் அதிகமா இருக்கு இல்லையா? அந்த குரல் மூலியமா கேட்போம். அப்ப அவ அந்த குற்ற உணர்வ உணருவா. அவ என்ன சொல்ல வராளோ அவ மறந்துருவா.
இதுதான் அவங்களுடைய டாக்டிக். இத நான் ரொம்ப வருஷமா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆனா கடைசியா ஒரு நாள் நான் சொல்லிட்டேன். நான் இப்படித்தான் பேசுவேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னாக்க, நான் சொல்ல வர்றத எப்படியாவது அவங்க கேட்கணும், புரிஞ்சுக்கணும், என்ன வந்து சரியா ட்ரீட் பண்ணணும். அப்போ வந்து அவங்க சொல்ற மாரி நான் வாய்ஸ அடக்கி நான் பேசினேன் அப்படின்னாக்கா, அவங்க அந்த மாரி நடந்துப்பாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நான் என்னுடைய உணர்வுகள முழுங்கிக்கிட்டு, என் சத்தத்த குறைச்சு நான் பேசினேன். ஆனா நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. அப்ப நான் என்ன முடிவு எடுப்பேன் நானு? நான் சொல்லிட்டேன். எப்போ இந்த விழிப்புணர்வு எனக்கு வந்ததோ நான் சொல்லிட்டேன். இதுதான் என் வாய்ஸ். நான் இப்படித்தான் பேசுவேன். இப்படி நான் பேசுறது உங்களுக்கு புடிக்கலையா? எட்ட போயிட்டே இருங்க. என்கிட்ட வந்து பேசாதீங்க. ஏன்னா, இப்போ வந்து நான் சொல்றத அவங்க கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. நான் கெஞ்சி என்னுடைய உணர்வுகள வெளிப்படுத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. அப்படி ஒரு தைரியம் எனக்கு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு என் வாய்ஸ நான் ஏன் குறைச்சுக்கணும்? என்னுடைய இயற்கையான வளம் அது. என் குரல கட்டுப்படுத்துற உரிமைய உங்களுக்கு யார் குடுத்தது? நான் ஓப்பனா சொல்லிட்டேன். இந்த மாரி பேசுனா நான் பேச மாட்டேன். பேசவே வேணாம். போயிட்டே இருங்க. சொல்ட்டேன். சில பேர் அப்ப போனவங்க இதுவரைக்கும் வரல. ஏன்னா இவள்ட்ட பேசுனா, நாம அவள வந்து அவ குரல வச்சு அவள குற்ற உணர்வுல இழுக்க முடியாது. அவ குரலுக்கு உண்டான உண்மையில அவ தெளிவா இருக்கிறா. இனிமே அவள நம்ம பேச்சுல இழுக்க முடியாதுன்னு புரிஞ்சுகிட்டு எட்ட நவுந்தவங்க, போனவங்க போனவங்க தான். ஒரு தடவ நான் எதிர்த்து நின்னேன். என் குரலுக்காக நான் நின்னேன். இப்ப அந்த குரல தாங்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பெருமையோட நான் சொல்றேன். என் குரல் தான் ஆண்டவன் எனக்கு குடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதத்தான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, அடுத்து. இது அந்த நார்சிஸ்டிக் கண்ட்ரோல் வந்து நம்ம குரல நம்ம குரல உள்ள அடக்கி வச்சு ஒருவித டேமேஜ நமக்கு குடுக்கும். அந்த இன்டர்னல் டேமேஜ் எப்படி அப்படின்னாக்கா, நாம வந்து ஒரே நேரத்துல ஒரே ஒரு சம்பவத்தால பாதிக்கப்பட்டிருக்க மாட்டோம். இவங்க வந்து அந்த நார்சிஸ்டிக் கண்ட்ரோல் நமக்கு குடுக்க குடுக்க, நாம நம்மள பார்க்குற விதமே நம்ம மாத்திப்போம். எப்படி அப்படின்னா, நம்ம ரொம்ப சென்சிட்டிவானவங்க. நம்ம மத்தவங்கள தப்பா புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய ஃபீலிங்ஸ்லாம் டூ மச். நம்மளுடைய எமோஷன் அப்படின்றது இங்க வந்து ஒண்ணுமே கிடையாது. இந்த மாரி நாம நம்மள பத்தி சிந்திக்க வைக்கிறது தான், அத அப்படியே நம்ப வைக்கிறது தான் இந்த நார்சிஸ்டிக் கண்ட்ரோலோடைய வேல. இது வந்து என் வாழ்க்கைய மட்டும் டாமினேட் பண்ணல. நான் என்ன பார்க்குற விதத்தையே மாத்தி வச்சிருந்துச்சு. நான் என்ன பார்க்க வேண்டிய விதத்தையே மாத்தி வச்சிருந்துச்சு. சில நேரங்கள்ல பேசுறத விடவும் அமைதியா இருக்கிறது, சைலன்ஸா போயிடுறது நல்லது அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ரொம்ப காலமாவே நம்ம நேர்மையாலாம் இருக்க தேவையில்ல, உண்மையாலாம் இருக்க தேவையில்ல, அமைதியா இருந்தா போதும். அதுவே நம்ம சர்வைவ் பண்றதுக்கு போதுமானது அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். நம்ம பேச போனா நம்மள கேள்வி கேட்பாங்க. நம்ம பேச போனா அத என்னன்னு காது குடுத்து கேட்க மாட்டாங்க. நம்ம பேச போனா அத தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் எனக்கு ரிப்ளை வந்ததுனால, நான் என்ன கத்துக்கிட்டேன், என்னோட எமோஷன்ஸ உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சுக்கிட்டேன். நான் என்ன பத்தி அதிகப்படியான விளக்கத்த திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருந்தேன். நான் பேச வேண்டிய இடங்கள்ல ரொம்பவும் அமைதியா போனேன். இதனாலேயே இந்த சைலன்ஸ் அப்படின்றது எனக்கு ஒரு புரொடெக்ஷனா தோணுச்சு. என்னை தாக்குற ஏதோ ஒரு அ வெப்பன்ல இருந்து, ஆயுதத்திலேருந்து இந்த அமைதி வந்து என்ன காக்குற மாரி எனக்கு தோணுச்சு. ஆனா, உள்ளுக்குள்ள அது என்ன அறுத்துக்கிட்டு இருந்துச்சு. வெளியில இருந்து அது என்ன காக்குற ஆயுதமா தோன்றினாலும், உள்ளுக்குள்ள என்ன அது அறுத்துக்கிட்டு இருந்துச்சு.
ஏன்னா என் உண்மைய என்னால பேச முடியலையே! நான் உண்மையா இருக்க முடியலையே! அப்படின்னு என்ன அது உள்ளுக்குள்ள அறுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே. இந்த டர்னிங் பாயிண்ட் எனக்கு எங்க வந்துச்சு? என் வாய்ஸு எனக்கு முக்கியம். நான் பேசணும் அப்படின்னு அந்த டர்னிங் பாயிண்ட் எனக்கு எங்க வந்துச்சு? யாரும் "நீ சரியானவ தான். உனக்கு தப்பு நடந்து போச்சு. இனிமே நீ பேசலாம்." அப்படின்னு சொல்லி நான் பேச ஆரம்பிக்கலைங்க. முதல்ல எனக்கு இந்த அவேர்னஸ் வந்துச்சு. எப்படி அப்படின்னா, அவங்க ஏன் என் வாய்ஸ அடக்கணும்னு நெனைக்கிறாங்க? இப்படின்ற கேள்விய இவங்க இந்த மாரி சொல்லும்போது, அது எனக்குள்ள என்ன மாற்றத்த உண்டு பண்ணுது? அப்படின்ற கேள்வியா நான் மாத்துனேன். அந்த ஷிஃப்ட்டு எல்லா விஷயத்தையுமே மாத்துச்சு. அப்பதான் எனக்கு சில விஷயங்கள் புரிய வந்துச்சு. என்னுடைய பயம், அதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. என்னுடைய பாதுகாப்பின்மை உணர்வுக்கு காரணமும் இருக்குது. என்னுடைய அமைதிக்கு ஒரு நோக்கமும் இருக்குது. இது எல்லாம் எனக்கு புரிய வந்தப்போ, நான் எனக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? நான் என்ன உள்ளுக்குள்ள வெறுத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அத நான் நிறுத்துனேன். நான் என்ன வெறுக்கிறத நிறுத்துனதுக்கு அப்புறமேலுக்கு, என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிச்சது. என்கிட்ட என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோயர்ஸ் கேட்கிற நெறைய பேர் கேட்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, "நீங்க என்ன பேசுறீங்களோ, அது என் வாழ்க்கையில நடந்துகிட்டு தான் இருக்குது. அத நான் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். தினம் தினம் கடந்து போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனா, என்னால அத பத்தி யார்ட்டயும் வெளியில பேச முடியல. வெளியில சொன்னாக்க இதெல்லாம் ஒரு விஷயமா நெனைப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது." ஆனா, எப்படி உங்களால தைரியமா ஒரு சோசியல் மீடியாவுல பேச முடியுது? இல்ல இது ஒண்ணும் நான் புதுசா பேசலைங்களே! எல்லாரும் பேசியிருக்காங்களே ஏற்கனவே அப்படின்னு. அதுக்கும் நான் பதில் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னது, இல்ல எல்லாரும் பேசுறது வந்து மத்தவங்க சொல்றது வந்து ஒரு மெசேஜா இருக்குது. ஒரு டாக்டர் பேசலாம் இத. இல்ல இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் பேசுவாங்க. பட் அதெல்லாம் ஒரு மெசேஜா தான் எனக்கு தோணுச்சு. பட் நீங்க பேசுறது வந்து எப்படி லைஃப்ல நடக்கிறத அப்படி டிட்டோவா பேசுற மாரி எனக்கு தோணுதே! அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அதுக்கு உண்மை என்ன அப்படின்னாக்க, நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்க படிச்சுட்டு நான் பேசல. ஒரு டாக்டரா நான் பேசல. ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா நான் பேசல. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இது. இந்த ஸ்ட்ரக்சர வந்து நான் புரிஞ்சுகிட்டேன். இத புரிஞ்சுகிட்டதுனால எனக்கு எனக்கு வந்து ஏற்பட்ட தெளிவு, நான் பேசுறது. ஆனா இது எல்லாருக்கும் அந்த தெளிவு கிடைச்சிருக்குமா அப்படின்னாக்க இல்ல. என்னுடைய நோக்கம் அந்த தெளிவ என்னால முடிஞ்ச வரைக்கும், எனக்கு இந்த மாரி ஆச்சு. இது உங்களுக்கும் இருந்தது அப்டின்னாக்கா, நீங்க இத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது தான் என்னுடைய நோக்கமா இருந்துச்சு. அவங்களுடைய அவங்களுடைய வலிகள் வந்து என்னன்னே அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னே வந்து அவங்களுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சுக்காம இருந்தாங்க. ஆனா என் போட்காஸ்ட் மூலியமா அவங்களுடைய வலிகள் எதனால வந்துச்சு? அவங்களுடைய பயம் எதனால வந்துச்சு? அவங்களுடைய பதட்டம் எதனால வந்துச்சு? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டி எதனால வந்துச்சு? அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கும்போது, என்னுடைய வாய்ஸ் வந்து அவங்களுக்கு அத தெரியப்படுத்தும்போது, அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வாய்ஸுக்கு மேக்னிஃபை ஆகுறாங்க. அவங்களுடைய குழப்பத்துக்கு நான் ஒரு தெளிவு குடுக்குறேன். என் வாய்ஸ் மூலியமா ஒரு தெளிவு குடுக்குறதும் அதுக்கு ஒரு காரணம். நான் வந்து பேட்டர்ன்ஸ் இந்த மாரியான பேட்டர்ன் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நான் அனுபவிச்சத நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஆனா நான் பர்சனாலிட்டீஸ் பத்தி நான் பேசவே இல்ல. அதனால இந்த பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க அவங்களுமே. அதே மாரி நான் ஒரு பிஹேவியர் பத்தியும், அந்த பிஹேவியரால ஏற்படக்கூடிய பாதிப்ப பத்தியும் தான் நான் பேசுறேன் நானு. எந்த ஒரு தனிப்பட்ட நபர பத்தியும் இங்க நான் விளக்கம் குடுக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம கேட்கறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி எதுவுமே கிடையாது. செல்ஃப் ப்ளேம் அப்படின்றது தேவையே இல்லன்னு அதையும் நான் உடைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் உணர்றாங்க. எல்லாரும் சொல்றதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம். இது எல்லாமே என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயம் தானே!
என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயத்த நீங்க படிச்ச மாரி பேசுறீங்களே! அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அப்போ நான் இந்த பயணத்துல நான் தனியா இல்லன்னு எனக்கு இன்னும் அதிகமான தைரியம் வருது. அவங்களுக்கு அவங்கள நம்புறதுக்கான ஒரு நம்பிக்கைய, ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலைய நான் ஏற்படுத்தி தரேன். என்னுடைய வாய்ஸ் ஏற்படுத்தி குடுக்குது அவங்களுக்கு. இது எல்லாத்தையுமே அவங்க இக்னோர் பண்ணணும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லிக் குடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. ஆனா, நான் அவங்க சைலன்ட்டா அனுபவிக்கக்கூடிய அந்த வலிகள வேலிடேட் பண்றேன். உங்க வலிகள் உண்மையானது. உங்க வலிகள் யாராலயும் மறுக்க முடியாதது. அப்படின்னு அவங்களுடைய வலிகள நான் வேலிடேட் பண்றதும், என்னுடைய வாய்ஸ அவங்க விரும்புறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. அது மட்டும் இல்லாம, இது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னாக்க, நம்ம ஃபேமிலிக்குள்ளயும், நாம நம்புற ரிலேஷன்ஷிப்குள்ளயும் தான் இது அத்தனையுமே நடக்குது. அதனால இது இந்த ஹீலிங் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கைய என் வாய்ஸ் அவங்களுக்கு குடுக்குது. நான் திரும்ப என்னுடைய வாய்ஸ நான் பயன்படுத்துறதுக்கு எனக்கு என்னென்ன தைரியம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் யார்ட்டயும் போய் கத்தல. கத்தல மீன்ஸ் நான் எனக்கு என்ன தேவையோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது அவங்களுக்கு புரியுது, புரியல, ஏத்துக்கிறாங்க, அனுமதிக்கிறாங்க, வேலிடேட் பண்றாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க. அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. நான் சண்டையும் போடல, கத்தவும் இல்ல. இதுதான் என் பிரச்சனை. நீங்க இப்படி பேசுறது எனக்கு புடிக்கல. நீங்க இப்படி அட்ரஸ் பண்றது எனக்கு புடிக்கல. இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்றத நான் தெளிவா சொல்லிட்டு எட்ட வந்துட்டேன் நானு. அதே மாரி என்னுடைய அனுபவங்கள, என்னுடைய உணர்வுகள நான் நம்ப ஆரம்பிச்சேன். இந்த மாரிலாம் எனக்கு நடக்கிறதுனால, இத போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய அப்ரூவல் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்த சுத்தமா கை விட்டுட்டேன். என்னுடைய தைரியம் அப்படின்றது, என்னுடைய தெளிவு மூலியமா எனக்கு கிடைச்சது தானே ஒழிய, யார் கூடயும் சண்ட போட்டோ, யார் மேலயும் கோவத்த காட்டியோ, யாரையும் பழி வாங்கியோ எனக்கு கிடைக்கவே இல்ல. என்னுடைய உண்மை தன்மைய நான் நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு என் வாய்ஸ் எனக்கு தானாவே ரிட்டர்ன் வந்துருச்சு. இன்னைக்கு நான் என் வாய்ஸ யூஸ் பண்றேன் அப்படின்னா, என்னுடைய வாய்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த உண்மை தான் அந்த தைரியத்த எனக்கு குடுக்குது. என் வாழ்க்கையில நடந்தத நான் அப்படியே தான் நான் சொல்றேன் நானு. கூட ஏத்தியோ, இறக்கியோ நான் பேசவே இல்ல. ஸோ அந்த உண்மை எனக்கு அவ்ளோ தைரியத்த குடுக்குது. மத்தவங்க ஒத்துக்கலனாலும் பிரச்சனை இல்ல. அதையுமே நான் ஏத்துக்கிறேன் நானு. என்னுடைய வாய்ஸ எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாது. அவங்க ஏத்துக்கலையா? அதையும் நான் மதிக்கிறேன் நானு. யாருடைய அமைதிக்காகவும் நான் என்னுடைய வாய்ஸ சுருக்கிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. அதே மாரி நான் என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் புரிஞ்சுக்கணுன்ற தேவையும் எனக்கு இல்ல. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதாங்க என்னுடைய வாய்ஸ நான் எப்படி மீட்டு கொண்டு வந்தேன் அப்படின்ற கத. ஒருவேள இந்த நார்சிஸ்டிக் கன்டென்ட் உங்களுக்கும் தொடர்புடையதா இருந்தது அப்படின்னாக்க, நீங்க இத புரிஞ்சுக்கோங்க. நீங்க உடைஞ்சு போனவங்க கிடையாது. உங்களுக்குள்ளேயே இந்த விழிப்புணர்வு கண்டிப்பா வரும். இந்த விழிப்புணர்வு தான் நீங்க அந்த பேட்டர்ன உடைக்கிறதுக்கு, உங்க வாய்ஸ திரும்ப மீட்டு எடுக்கிறதுக்கான முதல் படி. இது சுயமரியாதை கலந்ததும் கூட. திரும்ப நீங்களும் உங்க வாய்ஸ கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்கள் அமைதிக்கும், பொறுமைக்கும் நன்றி.